ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நியூஸில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட டிஜிட்டலைசேஷன், கோவாவோட டைகர் சென்சஸில் ஒரு இஷ்யூ. அது நெக்ஸ்ட்டு மாஹே அப்படிங்கிற ஒரு நேவியில் ஒரு இண்டக்ட் பண்ணப்பட்ட இண்டிஜினஸ் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். இந்த நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். நியூஸ்குள்ளே போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். 100 hours ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்ட் டெஸ்ட்டு, டிட்பிட்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கண்டென்ட்டில் இருக்கும். கம்ப்ளீட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், SIR digitization. கோவா லீட்ஸ், கேரளா லேக்ஸ் அஸ் BLO ஃபேஸ் ஒர்க்லோட் கிரைசிஸ். ஆக்சுவலாக இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஜ் வச்சு இது வரைக்கும் கலெக்ட் ஆன டேட்டாஸ்ல BLO ஆஃபீஸர்ஸ் வீட்டில் போய் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, வீடா போயிட்டு அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை டிஜிட்டைஸ் பண்றாங்க. ஒட்டுமொத்தம் ஒரு சர்வர்ல டிஜிட்டைஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லா இருக்கிற டேட்டாஸை டிஜிட்டைஸ் பண்றாங்க. அந்த டேட்டாஸை டிஜிட்டைஸ் பண்றதுல கேரளா லேகிங், ரொம்ப லேகா இருக்கு அவங்க பர்சன்டேஜ். அதே சமயத்துல கோவாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டைசேஷன் பண்றதுல ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஸோ உள்ள டேட்டாக்குள்ள போகலாம். இது வரைக்கும் பண்ணது பார்த்தீங்கன்னா கவரிங் 51 crore voters அக்ராஸ் 12 states. 12 ஸ்டேட்ல 51 கோடி ஓட்டர்ஸை டிஜிட்டைஸ் பண்ணதுல கோவா 99.07% ஆஃப் டேட்டாஸ் கலெக்ட் ஆயிருக்கு. இந்த 51 crores கலெக்ட் ஆன டேட்டா பார்த்தீங்கன்னா 99.07%. அந்த டேட்டாஸை டிஜிட்டைஸா மாத்தின பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 47.35%. இதுல டாப்பா பர்ஃபார்ம் பண்ணது கோவா. ஃபார்ம் கலெக்ஷன் 99.07, டிஜிட்டைசேஷன் ரேட் 47.35%. கோவாஸ் அச்சீவ்மெண்ட், கோவா 76.89%, கேரளா ஒன்லி 23%. இதுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் ரேட். கேரளாவும் உத்தரப்பிரதேசம் தான் லேகிங் பிகைன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு அப்டேஷன் ஆஃப் த எலக்டோரல் ரோல், டிசீஸ்டு, டெத்தான ஓட்டர்ஸ், டபுள் கவுண்ட் ஓட்டர்ஸ் இருக்கிற டபுள் கவுண்ட், இந்த மாதிரி அடிஷனல் தேவையில்லாத, அதாச்சும் ஒரு ரியலா ஒரு பர்சனே இருக்க மாட்டாங்க, ஆனா ஓட்டர் ஐடி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத ஓட்டர் ஐடிஸை ரிமூவ் பண்றதுக்கும் இருக்கிற ஓட்டர் ஐடிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் கரெக்டான டேட்டா டிரான்ஸ்பரண்டா வச்சுக்கிறதுக்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேவா? லார்ஜ் ஸ்கேல் அடிஷன் ஆர் டிலிஷன் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்றதுக்காக. ஹை மைக்ரேஷன், டெமோகிராபிக் சேஞ்சஸ், ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒட்டுமொத்தமா மைக்ரேட் ஆகி இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கூட்டமா போனாங்க அப்படின்னா ஒரு சில சமயங்கள்ல போன இடத்துலயும் ஓட்டர் ஐடி கெயின் பண்ணிருக்க முடியும், ஏற்கனவே இருந்த இடத்துலயும் கெயின் பண்ணிருக்க முடியும். ஸோ டபுள் கவுண்ட் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக தான் இந்த SIR. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் பேப்பர் டு ICT, கம்ப்ளீட் டிஜிட்டல். இப்போ இதுல ஃபார்ம்லாம் இருக்குல்ல, SIRல பாத்தீங்கன்னா முக்கியமான ஃபார்ம்ஸ் 6, 7, 8, 8A. ஒரு ஃபார்முக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மை கலெக்ட் ஆகி ஒரு இடத்த வச்சு டிஜிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா டிஜிட்டைஸ் பண்ணாதான் ஒட்டுமொத்த இந்தியாவோட அத்தன்டிக் டேட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டிஜிட்டைஸ் பண்ணி மற்ற ஃபோரமோட, ஸோ மற்ற ஃபோரம்னா இப்போ நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாம் ஒரு ஆப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆப்ல நம்மளோட எலக்டோரல் ரோல் டேட்டா இருக்கு. எல்லாத்தையும் ஒன்று லிங்க் பண்ணி அதோட பியூரிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கம்ப்ளீட் டிஜிட்டல் ப்ராசஸ் பண்றாங்க. ஆதார் அத்தன்டிகேஷன் கண்டிப்பா 100% கொடுத்தாங்கன்றது இல்லை. இது மேண்டேட்டரி அல்ல, வாலண்டரி. பிலிம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு அதிகம். வாலண்டரி தான். BLO டிஜிட்டல் வெரிஃபிகேஷன். கருடா ஆப் இந்த இடத்துல இருந்து முக்கியம் இந்த கருடா ஆப் அப்படிங்கிறது. இந்த கருடா ஆப் அப்படிங்கிறது இந்த BLOs இருக்காங்க இல்லையா, பூத் லெவல் ஆபீசர்ஸ், அவங்க வீடா போயிட்டு கலெக்ட் பண்றாங்க இல்லையா, ஜியோ டேகிங், இந்த வீடுக்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ல அப்டேட் பண்றதுக்கு. இந்த கருடா ஆப் பீப்புளோட, சிட்டிசனோட யூஸுக்கு இல்ல, BLO ஆபீசர்ஸோட யூஸுக்கு. இதுதான் கொஸ்டினா வர வாய்ப்பு அதிகம். ஸோ கருடா ஆப் இருக்கு.
இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இன்டகிரேஷன் ஃபீச்சர்ஸ், ஆன்லைன் ட்ராக்கிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபார்மை கொடுத்து ஜென்ரேட் ஆகி ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சுன்னா அந்த ஃபார்மோட ஸ்டேட்டஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஆன்லைன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அது டிரான்ஸ்பரன்ஸ், ஆன்லைன் ட்ராக்கிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இதுல அச்சீவபிள். கவர்மெண்ட் டேட்டாபேஸ் இன்டகிரேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஆப் லேட்டரல் ரோல் இருக்கிற ஒரு ஆப், நம்மளோட எஜுகேஷன் டேட்டாஸ் இருக்கிற ஒரு ஆப் இன்டகிரேட் பண்ணி அதோட பியூரிஃபிகேஷனை செக் பண்ணிக்க முடியும். டிஜிட்டல் ஆடிட் ட்ரையல், ஒரு டைம் ஆடிட் பண்ணி அதோட பியூரிஃபிகேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். கீ டேக்அவேஸ், இம்ப்ளிமெண்டேஷன் கேப். ஸோ பாத்தீங்கல்ல, கேரளாவிலையும் உத்தரப்பிரதேசில் மட்டும் ரொம்ப லேகிங்கா இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்பீடா நடக்கணும்னா எந்த அளவுக்கு டேட்டா கலெக்ஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு டிஜிட்டலைசேஷன் நடக்கணும். ஸோ கேப் இருக்கு. பிஎல்ஓ ஒர்க் லோட் கிரைசிஸ். இந்த பிஎல்ஓஸ்னா யாருன்னா ஒரு நகராட்சியோ ஒரு பேரூராட்சியோ ஊராட்சியோ அந்த லோக்கல் பாடியில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைம் யாருன்னா டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல அந்த லோக்கல் பாடியில ஒர்க் பண்ற ஓஏ, இந்த மாதிரியான பீப்புளோட கலெக்ட் பண்ற ரெகுலர் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராசஸ் ஏற்கனவே இருக்கும், இப்போ அடிஷனலா இந்த ஒர்க்கும் கொடுக்கறதுனால ஒர்க் லோட் அதிகமாகுது. ஸோ இது ஒரு கிரைசிஸ். டெக்னாலஜி ட்ரிவன் ஃபியூச்சர். ஆக்சுவலா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சனா இருப்பாங்க, 45 to 50. அந்த ஏஜ் ரொம்ப ஏஜ் எல்லாரையும் சொல்ல முடியாது, மேஜர் ஆஃப் த பாப்புலேஷன், மேஜர் ஆஃப் த பிஎல் ஆஃபீஸர்ஸ் அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டா அந்த டேட்டா, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியல, இதுவும் ஒரு கிரைசிஸ். நெக்ஸ்ட், கோவா கான்ட்ரடிக்டரி டைகர் பிரசன்ஸ். ஆக்சுவலா இதுல கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா, கோவா வந்து 2 ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஒரே விஷயத்துல. டைகர் பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரே விஷயத்துல 2 ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட், டைகர் பாப்புலேஷன் இல்ல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த கோவாவோட லேண்ட் மாஸ்ல இருக்கிற காடுகளை ரவுண்ட் பண்ணி டைகர் ரிசர்வா அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கம்பல்ஷன், ஒரு அப்ளிகேஷன் ஹைகோர்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கு. அந்த இடத்துல கோவால டைகர் இல்லைன்னும், சேம் இன்னொரு இஷ்யூல மயாதாயி அப்படிங்கிற ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகாது, அந்த ரிவரோட அந்த தண்ணி வேணும், வாட்டர் ஷேரிங் வந்து அட்ஜசன்ட் ஸ்டேட், ரைபரியன் ஸ்டேட் கூட நடக்கிறதுக்காக, இங்க தண்ணி வேணும்ன்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற அந்த தண்ணி வர்றதுனாலதான் அந்த காடு ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த காடு ஃபார்ம் ஆனதுனாலதான் அங்க மான் அந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கு, அதனால அங்க புலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ 2 கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இதுதான் இப்ப நியூஸ். கோர் கான்ட்ரடிக்ஷன், 2 ஃபார்ம்ஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட் ப்ரொபோஷன், நோ டைகர் பிரசன்ஸ், நோ டைகர் ஆர்குமெண்ட், டைகர் ஆர் மியர்லி டிரான்சிட் விசிட்டர்ஸ், ஒன்லி 3 இண்டிவிஜுவல்ஸ், நோ கப்ஸ் ஆர் அப்சர்வ்ட். ஆக்சுவலா அந்த ஏரியாவில் கேமரா ட்ராப் வச்சு பார்த்ததுல ஒன்லி 3 இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் இருக்கு, நோ கப்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க யாரு, கோவா கவர்மெண்ட். அதே டைம்ல மாதேயி ட்ரிபியூனல் பொசிஷன்ல டைகர் ரெசிடென்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. மாதேயி வைல்ட் லைஃப் சாங்சுரியை பத்தி நம்ம படிக்கணும். நார்தன் கோவா வித்தின் த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், நம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட், அதிகப்படியான உயிரினங்கள், எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்கிற இடம். நோட்டிஃபைடு அண்டர் 1999 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேவா, நோட்டிஃபைடு வந்து 1999ல அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. ஏரியா அப்ராக்சிமேட்லி 208 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, டைகர் ரிசர்வா அறிவிக்கணும்னு சொல்றப்போ கோவா எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, ஒரு டைகர் ரிசர்வா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியவோ ஒரு நேஷனல் பார்க்கையோ அனௌன்ஸ் பண்ணணும் இல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா ரவுண்டிங்ல இருக்கணும். ஆனா இங்க 700 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதமும் கோவா முன்னெடுக்கிறாங்க. பார்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப், வாட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், என்ன சொன்ன மாதிரி ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி ரீஜன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டைகர் காரிடார் சிக்னிஃபிகன்ஸ். நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அத்தாரிட்டி.
டைகர் ரிசர்வா அறிவிக்கிறதுக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் அதை ரெகுலரா ஆடிட் பண்றதுக்கும் அதை வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கும் எல்லாத்துக்காக முடிவு பண்ணி ஆரம்பிச்சதுதான் டைகர் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஓகேவா? 3 மேஜர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அக்ராஸ் த ஸ்டேட் பவுண்டரிஸ். ஸ்டேட் பவுண்டரிஸ்ல இருக்கிற மேஜர் ப்ரொடெக்டட் ஏரியா காலி டைகர் ரிசர்வ் அது என்ன கர்நாடகா. அந்த ஒரு நிமிஷம் இருங்க. கோவா இப்படி இருக்கும், கர்நாடகா அதோட பவுண்டரியில, மகாராஷ்டிரா இந்த பவுண்டரியில இப்படி இருக்கும். இந்த கோவா ஏரியா, இது மகாராஷ்டிரா ஏரியா, இது கர்நாடகா ஏரியா. இந்த அட்ஜசன்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால காலி டைகர் ரிசர்வ் வந்து கர்நாடகா ஏரியா, பீம்காட் வைல்ட் லைஃப் டைகர் ரிசர்வ் கர்நாடகா ஏரியா, கோவா மகாதேயி அப்படிங்கிறது இந்த ஆக்சுவல் கோவால மேஜர் ஏரியாவில் இருக்கிறது தான் இந்த மகாதேயி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. சயத்ரி அப்படிங்கிறது இது மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு மேஜர் பார்ட். ஸோ ஜாகிரபிக்கலா கூட நார்த் டு சவுத், சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கூட கொஸ்டின் கேட்க முடியும். National Tiger Conservation Authority established sections 3L and 38L to 38Y of Wildlife Protection Act 1972. இது முக்கியம். Wildlife Protection Act அதே டைம்ல அந்த ஆக்ட் மூலமா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா 2006ல தான் டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. டைகரை ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு ஆயுத ஏந்தி படை, வேற எதுவும் இல்லை. கம்போசிஷன் ஆஃப் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. சேர்மேன் யாரு அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட். வைஸ் சேர்பர்சன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சில் இருக்கிற மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் வைஸ் சேர்பர்சன். மெம்பர் செக்ரட்டரி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட். எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் 8 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ். அதாவது ஒரு டிஃபேக்டோ பொசிஷன் இல்லாம எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ், வைல்ட் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள, டைகர் கன்சர்வேஷன் இன்ட்ரெஸ்ட் உள்ள எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸை முடிவு பண்ணி உள்ள இந்த NTCAல உள்ள வச்சிருப்பாங்க. சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் உள்ள இண்டக்டட். பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன்ல 3 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், 3 MPs, 2 of Lok Sabha, 1 from Rajya Sabha. People representation இருக்கிற லோக் சபாவில் 2 மெம்பர்ஸும் ராஜ்ய சபால சிங்கிள் மெம்பர்ஸும் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ்: approve creation, alteration and notification of tiger reserve, developed comprehensive guidelines. ஒட்டுமொத்தமா டைகர் கன்சர்வேஷன்ல இருக்கிற எல்லா சைடான எல்லா ஆங்கிளான கைட்லைன்ஸா இருக்கட்டும், அது ரெகுலர் ஆடிட்டா இருக்கட்டும், இல்ல ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி பண்றதுதான். ஒரு ஏரியாவை, ஒரு வைல்ட் லைஃப் சென்ச்சுரியை டைகர் ரிசர்வா ப்ரமோட் பண்ணுமா கூடாதாங்கிறத ரெக்கமெண்ட் பண்றதும் இந்த NTCA தான். நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமைன் ப்ளீ டு பேன் ஆல் கேஷ் டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்பரன்சி. ஆக்சுவலா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டொனேஷன் வாங்கலாம். அந்த டொனேஷன் வாங்குறது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். யார் டொனேட் பண்றாங்க, எவ்வளவு டொனேட் பண்றாங்கன்றது பார்ட்டிக்கு ஓட் பண்ற மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் சாராம்சம். ஸோ இதுல இஷ்யூ என்ன அப்படின்னா, கடைசியா பண்ண அமெண்ட்மெண்ட்ல 2000க்கு அப் டு 2000 வரைக்கும் கேஷா டொனேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அந்த 2000 வரைக்குமான கேஷ் டொனேஷனை யாரு பண்ணாங்கிறத வெளியே தெரிவிக்கணும்னு அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது. இப்ப இந்த ப்ளீ சுப்ரீம் கோர்ட்ல என்ன அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கலா வெல்வர்ஸ்டா இருக்கிற ஒரு பர்சன் அவர் நினைச்சா ஒரு 100 மெம்பர்ஸ் கிட்ட இந்த 2000 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து உள்ள பார்ட்டிக்குள்ள கொண்டு வந்துட முடியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆக்டை விட சாராம்சமான டிரான்ஸ்பரண்டி இங்க நெக்லெக்ட் ஆகுது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ளீ. ஸோ இதுல இருக்கிற லீகல் சேலஞ்சஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் என்னன்னு உள்ள பார்க்கலாம். கேஸ் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ஃபோரம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த பெஞ்ச் யார் இன்க்ளூடட்னா ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அண்ட் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா. கோர்ட் டிமாண்ட் கம்ப்ளீட் டிஸ்க்ளோசர் ஆஃப் டோனார் டீடைல்ஸ். கம்ப்ளீட் அந்த ஈவன் 2000 இருந்தாலும் 2 பாயிண்ட்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கேஷ் டொனேஷன் இருக்கவே கூடாது. அப் டு 2000 வரைக்கும் இருந்துச்சு இல்லையா, அந்த கேஷ் டொனேஷன் இருக்கவே கூடாது.
செகண்ட் 2000க்குள்ள இருந்தா யார் பண்ணான்னு தெரிய வேணான்னு இருந்துச்சு இல்லையா ஒரு ப்ரொவிஷன், அதையும் எடுக்கணும். அதுதான் இதோட. அதுல லீகல் சேலஞ்சஸ் என்னன்னா ஐடி ஆக்ட் செக்ஷன் 13D 13A கிளாஸ் டி. ஐடி ஆக்ட் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 13A கிளாஸ் டி என்ன சொல்லுதுன்னா அப் டு 2000 கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நாட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் டீடைல்ஸ். இது ரெண்டும் இதுல இந்த ஐடி ஆக்ட் செக்ஷன் 13A கிளாஸ் டி ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் கான்ட்ரடிக்ஷன். ரெஸ்பாண்டன்ட், இந்த ப்ளீக்கு ரெஸ்பாண்டண்டா இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட், சிபிடிடி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன், 13 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ளூடிங் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். Legal loopholes, I already said section 13A. Transparency gap. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2000 ருபீஸை எப்படி வேணா கொடுத்து மறைக்க முடியும். அதை டிரான்ஸ்பரன்சி கேப் இருக்குன்னு சொல்லி முன்னெடுக்கிறாங்க ஒரு பாயிண்ட். கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச். இதுல சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஸோ அந்த 2000க்கு கீழே கேஷா கொடுத்து ஐடென்டிட்டி மறைக்கிறவங்க நமக்கு சிட்டிசனுக்கு ஆர்டிகல் 19ல சொல்லப்பட்டிருக்கிற 19(1)ல கிளாஸ் ஏல சொல்லப்பட்டிருக்கிற ரைட் டு இன்ஃபர்மேஷன் மறுக்கப்படுதுன்னு சொல்றோம். ஸோ நம்ம ஓட்டு போடுறோம்னா அந்த ஓட்டு போடுற பார்ட்டிக்கு யார் காசு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு ஃபுல்லா தெரியணும். அந்த ஃபண்டமெண்டல் ரைட் இதுல மறைக்கப்படுதுன்றது அந்த பிளியோட பாயிண்ட். ஸோ அந்த ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏ பத்தின டீடைல்ஸ் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட், guarantees the fundamental right to freedom of speech and expression. 19A. Voter right to know. Supreme Court held in the PUCL versus Union of India that voters have the right. In the court the verdict la da voters have the right to know the candidate antecedents. Candidate பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இருக்கு. Article 19 class 1A, freedom of speech and expression. Already said core freedoms. Express opinion and belief, freedom of press. Freedom of press அப்படிங்கிறது எது எப்படி இன்டெக்ட் பண்ணிருக்கோம்னா கோர்ட் வேர்டிக்ட்ல இன்டெக்ட் பண்ணிருப்பாங்க. ரைட் டு சைலன்ஸ் இதுவும் கோர்ட் வேர்டிக்ட். மாடர்ன் டைமென்ஷன் இன்டர்நெட் அண்ட் ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ரைட் டு இன்டர்நெட் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். அதுல ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இன்டர்நெட் வந்து டெம்பரரியா கிடைக்காம இருக்கலாம், பர்மனண்டா கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கோர்ட் வேர்டிக்ட். என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் கெட்டிங் த்ரூ த இன்டர்நெட் வந்து மறுக்கப்படுது. இஃப் அட் ஆல் இன்டர்நெட் இஸ் கனெக்ஷன் இஸ் பார்டு. இதுதான் விஷயம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்னா அது அன்லிமிட்டெட் ரைட் ஆர் அப்சல்யூட் ரைட் இல்ல. இட் ஹேஸ் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட், இட் வில் நாட் அட்டாக், இட் வில் நாட் பார், இட் வில் நாட் காம்ப்ரமைஸ் த சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாரின் ஸ்டேட். நமக்கும் சைனாவுக்கும் உறவு முறையை முடிக்கிற அளவுக்கு இல்ல, தடை செய்யற அளவுக்கு இல்ல, பிரச்சனை ஏற்படுத்துற அளவுக்கு நம்மளோட எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். டீசென்சி ஆர் மொராலிட்டி. டிஃபர்மேஷன், இன்னொருத்தவங்கள மரியாதை குறைவா பேசக்கூடாது. செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட். பப்ளிக் ஆர்டர். பப்ளிக் ஆர்டர்னா ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டிக்கு பிரச்சனை வர்ற மாதிரியான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி பேசிடக்கூடாது. வயலன்ஸ் எரப்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பேசிடக்கூடாது. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டை எடுத்து பேசக்கூடாது. ஸ்பீச் தட் டைரக்ட்லி இன்சைட் த கிரிமினல் ஆக்டிவிட்டி இன்டியூஸ் பண்ற மாதிரியான நம்ம ஸ்பீச் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட், ரமேஷ் தாப்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 கிளாஸ் 1க்குள்ள இன்டியூஸ்டு அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ரமேஷ் தாப்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். அடுத்து மேனகா காந்தி. ஸ்பீச் மஸ்ட் ஜஸ்ட் ஃபேர் அண்ட் ரீசனபிளா இருக்கணும். ஸ்பீச் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஜஸ்ட் ஃபேர் அண்ட் ரீசனபிளா இருக்கணும். விஜய் இமானுவல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால ரைட் டு பி சைலன்ஸ் அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸ் வந்தது இந்த விஜய் இமானுவல் கேஸ். ஸ்ரேயா சிங்
struck down the section 66A of IT Act, identified the incitement test on the basis of online speech and restriction. ஆன்லைன் ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான பாயிண்ட் கொண்டு வந்தது தான் இந்த ஸ்ரேயா சிங்கால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அனுராதா பேஷின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஹெல்டு தட் இன்டர்நெட் ஆக்சஸ் சொன்னா இல்லையா, ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து தடுக்கப்பட்டுச்சுன்னா இன்ஃபர்மேஷன் தடுக்கப்பட்டதா ஆங்கிள் எடுத்தது இந்த ஜட்ஜ்மெண்ட். அனுராதா பேஷின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நேவி கமிஷன் இண்டிஜினஸ் ஆன்டி சப்மரின் வார். நேவியில ஆன்டி சப்மரின் வார்ஷிப்பான ஐஎன்எஸ் மாஹி உள்ள இண்டெக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் அதுக்கு உள்ள கொண்டு வந்த அந்த திறப்புழா பெருசா செஞ்சது ஆர்மி சீஃப் யாருன்னா திவேதி உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அன்பிரசிடென்டட் மிலிட்டரி சினர்ஜி, இது எல்லாமே உபேந்திர திவேதி சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் தான் இதை உள்ள இண்டெக்ட் பண்றாரு. அவருக்கு ஈவென்ட் underscores the government commitment to fostering synergy across military branches. சினர்ஜினா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியான ஒரு ஃபோர்ஸை கொண்டு வந்தால்தான் அதோட ஒட்டுமொத்த செக்யூரிட்டிக்கு நல்லது. அதுதான் ஒரு ஆர்மியோட, ஒரு நேவியோட, ஒரு ஏர்ஃபோர்ஸோட கோட்பாடா இருக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பேசுறாரு. ஆத்ம நிர்பார் பாரத், செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியா. நான் ஒரு மிலிட்ரி ப்ராடக்டோ இல்லை ஏதோ ஒரு எந்த பொருள் ரெடி பண்ணாலும் நம்ம இந்தியாவுக்குள்ள இந்தியன் டெக்னாலஜி, இந்தியன் ப்ராடக்ட் வச்சு ரெடி பண்ணணும்னு சொல்றது அந்த ஆத்ம நிர்பார் பாரத். அதுல சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இந்த வார்ஷிப்ல 80% ஆஃப் ப்ராடக்ட் மேட் அப் ஆஃப் அவர் ஓன் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணது. கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க நடந்தா கொச்சின் ஷிப்யார்ட்ல, ஆனா உள்ள கொண்டு வந்து இண்டெக்ட் பண்ணப்பட்டது மும்பையோட வாட்டர்ஸ்ல, மும்பை வாட்டர்ஸ்ல. லென்த் 78 meters, 1.1 tons of 1000 tons of displacement நடக்கும். வெயிட் 25 km maximum speed 25 knots, 1.8 km range, 1.8000 range nautical miles உண்டு இருக்கு. ஸ்டெல்த் பவர் அதிகம். காம்பேட் சிஸ்டம், ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், மைன் லான்ச்சிங் ஆப்ரேஷன் செய்யக்கூடியது. சர்வைலன்ஸ் அண்ட் ரிகானசன்ஸ், சோனார் யூஸ் பண்ற அளவுக்கு சென்சார் வந்து சோனார் யூஸபிள். எப்படின்னா இந்த மாஹே அப்படிங்கிற இந்த ஐஎன்எஸ் வந்து வார்ஷிப் வந்து எதெல்லாம் டினோட் பண்ணுது அப்படின்னா உரிமை பிளஸ் சீட்டாவை முன்னாடி வச்சு சீட்டாவை சிம்பிளைஸ் பண்றது. ஏன்னா ஸ்பீடையும் ஐடென்டிஃபைட் ஹெரிடேஜ் நேம்ட் ஆஃப்டர் மாஹி த ஹிஸ்டாரிக் கோஸ்டல் டவுன் ஆஃப் மலபார் கோஸ்ட், பாண்டிச்சேரி. அதாவது பிரெஞ்சு பிடிச்சி வச்சிருந்த ஒரு ஏரியா தான் இந்த பாண்டிக்குள்ள வர்றதா அந்த மாஹே. அந்த மாஹே வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் டினோட் பண்ற அளவுக்கு இந்த நேமை வச்சிருக்காங்க. கிரெஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் உரிமைங்கிறது கேரளா கல்ச்சர்ல லோக்கல் ட்ரெடிஷன்ல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கருவி, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. ஃபிளெக்சிபிள் ஸ்வாட் யூஸ்ட் இன் களரிப்பட்டுல யூஸ் பண்ண வருது. சீட்டா மேஸ்காட், முன்னாடி சீட்டா மேஸ்காட்டா வந்து சீட்டா வச்சிருக்காங்க. denote the speed and silence, precision, sharp response. Justice Surya Kant takes oath as the 53rd Chief Justice of India. So in the news, 53rd Chief Justice President Surya Kant அப்படிங்கிற ஒருத்தரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் Chief Justice of India who controls the judiciary setup of India. appointed by president. இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை யாருன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஸோ அந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. 5 judge constitution bench that deliver the advisory opinion to the presidential. இப்போ இருக்கிற சர்ச்சை என்னன்னா பிரசிடென்ட்டோட அட்வைசரி ஒப்பீனியன் சர்ச்சையில் இருக்கு. ஸோ he have to face that. நான்-கன்ஃப்ரான்டல் அப்ரோச், இதோட பர்சனல் அப்படி ஹீஸ் வியூ, 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆன சூரியகாந்தோட வியூ. Non-confrontal approach is Justice Kant is widely recognized for his preference in gently nudge despite towards amicable resolution rather than adversarial litigation. His philosophy emphasizes mediation and conciliation as the primary tool for justice delivery.
எப்படி சொல்றதுன்னா, அந்த வேர்டிக் டெலிவரி பார்த்தீங்கன்னா மீடியேஷன், அந்த ஜுடிஷியல் ஓவரேஜ், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மாதிரியான எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கு போகாம அவரோட கையாளுதல் விதம் வந்து மீடியேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. he advocates for alternate dispute resolution. கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற கிட்டத்தட்ட 90,000 கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. ஸோ அந்த கேஸ் எல்லாம் குறைக்கிற அளவுக்கு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பவர் கொடுக்கறது சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த பவரை கொடுத்து அவரு கேஸ் எல்லாம் குறைக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பாங்க முடிவு பண்றாங்க. Constitutional framework appointment of Chief Justice of India. Article 124 of Constitution established the position. Chief Justice ங்கிற பொசிஷனை ரெடி பண்றது Article 124. Outgoing Chief Justice of India should recommend tenure and tenure எல்லாம் கொடுக்கப்பட்டது Article 124ல. Consultation with the Chief Justice of India regarding the seat. அது கன்சல்ட் பண்ணணும்னு சொல்றது Article 130. So அவ்வளவுதான். Please practice this mark question. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.